வணக்கம். iSuccess IAS அகாடமி. இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் சிவிக்ஸில் செகண்ட் லெசனை பார்க்க போகிறோம். அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, அதாவது நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம நாடு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஒற்றுமை பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடுன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருந்தாலும் சிலவர் எப்படி பார்க்குறாங்க, டைவர்சிட்டியாக வேறுபாடுடன் பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இதனால என்ன மாதிரி தாக்கம் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்ப்போம். ஓகேவா? சரி. ஸோ diversity is not accepted. People show attitudes of hostility towards different. ஓகேவா? ஸோ எப்படி பார்க்குறாங்க, பன்முகத்தன்மை எப்போதும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால அவங்களுடைய எண்ணத்தில் பாராபட்சம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. முதல்ல பாராபட்சம், ப்ரீஜூடியஸ் அப்படின்னா என்ன? ப்ரீஜூடியஸ் மீன்ஸ் டு ஜட்ஜ் அதர் பீப்புள் இன் எ negative or inferior manner without knowing about them. Okay va? It happens when people have false belief and ideas. So இந்த பாராபட்சம் தமிழில் முன்முடிவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாராபட்சம் என்பது மற்றவர்கள் அடுத்தவங்க prejudice can be based on many things like people's religious beliefs, the regions they come from, the color of the skin, language, the accent, the clothes. என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த பாரபட்சங்கிற வார்த்தை மக்களுடைய மத நம்பிக்கைகள், அவர்கள் வாழ்கின்ற பகுதிகள், நிறம், மொழி, உடை, இது அடிப்படையாக வைத்து தான் உருவாக்கப்படுகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறாங்க, கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்கள், அர்பன் பீப்புளை விட ரூரல் பீப்புளை விட அர்பன் பீப்புள் ரொம்ப நாகரிகம் அடைந்தவங்க, சிவிலைஸ்ட் அடைந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் இருக்கிறது. ஓகேவா? இதை தான் என்ன சொல்கிறோம், ப்ரீஜுடியஸ், முன்முடிவு, பாராபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? த காசஸ் ஃபார் ப்ரீஜுடியஸ், பாராபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் என்ன? ஓகேவா? ஃபஸ்ட்டு சோசியலைசேஷன், சமூகமயமாக்கல், கான்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், பொருளாதார பயன்கள், ஆத்தரிட்டேரியன் பர்சனாலிட்டி, சர்வாதிகார ஆளுமை, எத்னோசென்ட்ரிசம், இன மைய கொள்கை, குரூப் க்ளோஷர், கட்டுப்பாடான குழு அமைப்பு, கான்ஃப்ளிக்ஸ், முரண்பாடுகள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து ஸ்டீரியோடைப்ஸ், தமிழில் மாறா கருத்து. இந்த ஸ்டீரியோடைப்ஸ் எப்படி வருது? when prejudice gets stronger it develops into a stereotype. முன்முடிவு வலுவாக இருக்கும்போது தான் மாறா கருத்து உருவாகிறது. அப்போ இந்த ப்ரீஜுடியஸ் தான் இதுக்கு இந்த ஸ்டீரியோடைப் வர்றதுக்கும் காரணம். மாறா கருத்து அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு தவறான கண்ணோட்டம், ஒரு ஃபால்ஸ் வியூ, ஃபால்ஸ் ஐடியா. ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் அட் ஸ்போர்ட்ஸ், பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்று நம்ம என்ன பண்ணிடலாம், சிறு வயதிலிருந்தே நமக்கு ஒரு தவறான எண்ணத்தை புகுத்துறாங்களா? ஸோ அதுதான் என்னது, ஸ்டீரியோடைப்ஸ், மாறா கருத்து. ஓகே. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க, ஆண்கள் அழுகக்கூடாது அப்படிங்கிறதும் சிறு வயதிலிருந்தே நமக்கு தவறான எண்ணத்தை சொல்கிறதுனால இதுக்கு பேர் தான் மாறா கருத்து, ஸ்டீரியோடைப்ஸ். ஓகே. இந்த ஸ்டீரியோடைப்ஸ் வேறு எப்படியெல்லாம் வளருதுன்னு பாருங்கள். ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப்ஸ் ஆர் ஆஃப்டன் போர்ட்ரைட் இன் ஃபிலிம்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு டிவி சீரியல்ஸ். சரிங்களா? இந்த ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப்ஸ், அதாவது பாலின அடிப்படையிலான மாறா கருத்து திரைப்படங்கள், விளம்பரங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் சித்தரிக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு விளம்பரத்தில் ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு, ஒரு பாத்திரம் கழுவுற மாதிரி ஒரு ஆடு விளம்பரம் இருக்குன்னா அதில் பெரும்பாலும் யாருக்கு காட்டுறாங்க, பெண்களை தான் காட்டுவாங்க, ஆண்களை காட்ட மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு பைக்
ஒரு பைக் ரேஸ், ஒரு பைக் சேல் பண்ணணும் அப்படின்னா பெண்கள் காட்டுவாங்களா, ஆண்கள் காட்டுவாங்களா? பெரும்பாலும் ஆண்கள் தான் காட்டுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த விளம்பரத்திலேயே இந்த வேலை இவங்க தான் செய்யணும், அந்த வேலை அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொன்னனால நமக்கு இந்த மாறா கருத்து இருக்குது. அடுத்து இன்ஈக்வாலிட்டி அண்டு டிஸ்கிரிமினேஷன், சமத்துவமின்மை மற்றும் ஒரு எக்ஸாம்பிள், டார்க் ஸ்கின் பீப்புள் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் ஃபேர் ஸ்கின்லி பீப்புள் இருக்குங்களா? அதாவது ஒருத்தவங்களுடைய நிறத்தை வச்சு வேறுபாடு படுத்துறது இருக்கா? ஸோ இதுதான் அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது என்று நம்மளுடைய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 15(1). ஓகேவா? அந்த ஆர்டிகல் 15(1)ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் ஷல் நாட் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) கூறுகிறது. அதே மாதிரி இந்த இனவெறி, அதாவது நிறத்தினால பாகுபாடு காட்டினதை முடிவுக்கு கொண்டு வந்த நிறவெறியை முடிவுக்கு கொண்டு வந்தது இங்கிலீஷில் அபார்த்திட், எண்ட் ஆஃப் அபார்த்திட். இதை சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகளுக்கு சிறை வாழ்க்கைக்கு பின் 1990 விடுதலையானார். ஸோ இவர் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டினார். அதே மாதிரி டாக்டர் B.R. அம்பேத்கர், இவர் பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு இந்தியன் ஜூரிஸ்ட், சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. He served as a chairman of drafting committee. சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராகவும் இருந்தார். அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று இருக்கிறார். ஸோ ஹீ வாஸ் த இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். அதே மாதிரி ஹி வாஸ் போஸ்ட்மோஸ்ட்லி அவார்டட் த பாரத் ரத்னா இன் 1990. 1990 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதி பாகுபாடு. இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் ஜாதி முறை ஆகும். ஓகேங்களா? வேத கால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து இந்த சாதி படிநிலை உருவானது. கேஸ்ட் சிஸ்டம் இஸ் த மோஸ்ட் டாமினன்ட் ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி அண்டு டிஸ்கிரிமினேஷன் இன் இந்தியா. ஸோ இதுக்கு ஆரிஜினேட்டட், இந்த கேஸ்ட் சிஸ்டத்துக்கான ஆரிஜினேட்டட் இது வர்ணா சிஸ்டம் ஆஃப் த வேதிக் ஆரியன். ஓகேவா? சரி. அடுத்து பாலின பாகுபாடு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். Gender discrimination refers to health, education, economic, political inequality between men and women. பாலின பாகுபாடு என்பது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல். அடுத்து ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். Religious discrimination is unequal treatment of an individual or group based on the beliefs. மத பாகுபாடு அப்படிங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது ஆகும். ஓகேவா? பிறப்பிடம், சாதி, மதம், மொழி போன்ற எதன் காரணமாகவும் சமத்துவம் மறுக்கக்கூடாதுன்னு தான் நமக்கு அரசியலமைப்பு சொல்லியிருக்கு, கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. அடுத்து
லிட்ரேசி ரேட் எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி முதல் மாநிலமாக அதிகம் எழுத்தறிவு கொண்ட மாநிலம் கன்னியாகுமரி 92.14%. அதுக்கப்புறம் சென்னை. ஸோ இதை எப்படி தான் நம்ம சரி செய்ய முடியும்? சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான தீர்வுகள். ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல். குவாலிட்டியான ஒரு ஹெல்த் கேர், அதாவது தரமான உடல் நலம் மற்றும் கல்வியினை கொடுக்கணும். ரெண்டாவது, பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும். பி அவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பயாஸ். தேர்டு, அடுத்த புக் பேக் கொஸ்டின், which one of the following is not the reason for prejudice? நம்ம ஒரு 7 ரீசன்ஸ் பார்த்தோம். அதில் சோசியலைசேஷன், எக்கனாமிக் பெனிஃபிட், ஆத்தரிட்டேரியன் பர்சனாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்புடைய நம்மளுடைய அந்த சமூக பொருளாதாரவுடைய சமத்துவமின்மை தெரிய வருது. அதாவது இப்போ குறைந்த வருமானம் கொண்ட மாவட்டம் அப்படின்னா அந்த மாவட்டம் எப்படி இருக்கும்? பொருளாதார குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, அக்ரிகல்ச்சர் இப்படி தானே இருக்கும். அதே மாதிரி தான் எந்த மாவட்டம் குறைவான எழுத்தறிவு விகிதம் இருக்கோ அதே மாவட்டம்தான் என்னவா இருக்குது? செக்ஸ் ரேஷியோவில் பாலின விகிதத்துலேயும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறோம். ஓகே, போகல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சில அச்சீவர்ஸ் சாதனையாளர்கள் இருக்காங்க. அதில் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவருடைய ஃபுல் நேம் அவுல் பகீர் ஜைனுல் அப்தீன் அப்துல் கலாம். இவர் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். 11வது குடியரசுத் தலைவர், 11th பிரசிடெண்ட். இவரை நம்ம மக்கள் குடியரசுத் தலைவர், அதாவது பீப்புள்ஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் ஸ்கூல் பண்ணதுன்னா ராம்நாடு, கிராஜுவேட் பண்ணது திருச்சி. இவரை பொறுத்த வரைக்கும் 1997 பாரத ரத்னா விருது வாங்கினார். அதே மாதிரி நிறைய சிறந்த புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமானது இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், லூமினியஸ் ஸ்பேக்ஸ் அண்டு மிஷன் இந்தியா. தமிழில் அவர் எழுதிய முக்கியமான நூல்கள் என்ன அப்படின்னா இந்தியா 2020, அது இவர் எப்படி நம்ம சொல்லுவோம், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, விஸ்வநாதன் ஆனந்த். மிஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையை சேர்ந்தவர். இவருடைய சாதனைன்னு சொன்னால் இதை சொல்லுவோம், வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பை 5 முறை வாங்கியிருக்காரு. அண்ட் இவர் 14 வயசுலேயே ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. அண்ட் 1988 இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். However, the first recipient, அதாவது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டை ஸ்போர்ட்ஸ்க்காக, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது இந்தியாவில் ஸ்போர்ட்ஸுக்கான கொடுக்கக்கூடிய மிக சிறந்த விருது, மிக உயர்ந்த விருது. இது 91 to 92 வாங்கியிருக்காரு. முதலாக வாங்கியவரும் இவர் தான். அதே மாதிரி பத்ம விபூஷன் 2007 வாங்கியிருக்காரு. மூணாவது இளவழகி செல்விசை இளவழகி பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர். இவருடைய தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இவங்க 2008 வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப், ஸோ இவங்க 2008 வாங்கி வின் பண்ணியிருக்காங்க. அந்த சேம் டைம் அடுத்து லாஸ்ட் மிஸ்டர் மாரியப்பன் தங்கவேல். மாரியப்பன் சேலத்தை சேர்ந்தவர். ஸோ இவருடைய ரைட் லெக், வலது கால் டிசபிலிட்டியாக இருக்கும். இவர் 2016 கோல்டு மெடல் இந்த மென்ஸ் ஹை ஜம்பில். ஓகேவா, கோல்டு மெடல் இந்த மென்ஸ் ஹை ஜம்ப். அடுத்த புக் பேக் கொஸ்டின், which one of the following is not the reason for prejudice? நம்ம ஒரு 7 ரீசன்ஸ் பார்த்தோம். அதில் சோசியலைசேஷன், எக்கனாமிக் பெனிஃபிட், ஆத்தரிட்டேரியன் பர்சனாலிட்டி, அதாவது சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்தோட கடுமை, இது எல்லாமே வரும். இது வராது ஜியாகிரஃபி, புவியியல் மட்டும் வராது. டிஸ்கிரிமினேஷன் டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதிலே கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாடு. தேர்ட் கொஸ்டின், ஜெண்டர் பேஸ்ட் ஸ்டெரியோடைப்ஸ் ஆர் ஆஃப்டன் போர்ட்ரேட் இன்
பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எது? திரைப்படம் வரும், விளம்பரத்தில் வரும், தொலைக்காட்சி தொடர் வரும். அப்போ இவை அனைத்தும். ஆல் ஆஃப் தீஸ். நேம் த புக்ஸ் ரிட்டன் பை ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், ஆல் ஆஃப் திஸ். அப்போ எல்லாமே அவர் எழுதியது தான். ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் கன்ஃபர்ட் பாரத ரத்னா இந்த இயர். எந்த ஆண்டு பாரத ரத்னா வாங்கினார்? 1997. அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த் முதல்ல கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அரசியலமைப்பில் 8th கொஸ்டின், அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிகிள் சரத்து ரிலிஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இதன் அடிப்படையை பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னது 15(1). பிஆர் அம்பேத்கர் வாஸ் கன்ஃபர்ட் பாரத ரத்னா. பாரத ரத்னா அம்பேத்கர் வாங்கிய ஆண்டு 1990. ஆஸ் பர் த 2011 சென்சஸ் ஹையஸ்ட் லிட்ரேட் ரேட் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. அடுத்து fill in the blanks. People have false belief and ideas on others is called. என்ன வரும்? ப்ரீஜுடிஸ். டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது. இது ப்ரீஜுடிஸ், அதாவது முன்முடிவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் பார்ன் இன் ராமேஸ்வரம். தேர்டு, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்போர்ட் விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வாங்கினார்? மிஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர், சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் யார்? பிஆர் அம்பேத்கர். ஐந்தாவது, as per the 2011 census the lowest sex ratio குறைந்த பாலின வீதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ப்ரீஜுடியஸ் அதாவது பாராபட்சம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுது. ஜட்ஜ் அதர் பீப்புள் நெகட்டிவ்லி. ஸ்டீரியோடைப் மாறா கருத்து அப்படின்னு எதை சொல்லுவோம்? தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ட்ரீட்டிங் சம்ஒன் லெஸ் ஃபேர்லி தென் அதர்ஸ் மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது? சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். ஆர்டிகிள் 17 என்ன சொல்லுது? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. நன்றி.